Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஆன் டாரோ இன் தமிழ். ஸோ டெய்லி ரீடிங் பார்க்கலாம். அதில் சிவனுடைய லார்ட் சிவனுடைய மெசேஜ், பிகாஸ் திங்கக்கிழமைன்றனால சிவனுடைய மெசேஜ் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். சம்வாட் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி கார்ட்ஸ் எடுத்துருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see what are the cards for you, what are the messages for you பார்க்கலாம். ஓகே, போலார் பியர் மேலே என்ன எழுதியிருக்குதுன்னா ancestors நம்பர் 26. ஓகே, தெரியுதுங்களா? mature women, marriage, great fortune, high honor. Two of Swords, the Moon, Three of Pentacles, Queen of Cups, Magician. Very good. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லார்ட் சிவா உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்க. இட்ஸ் கிரேட். உங்களுக்கு நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது. இன்றைய நாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கான மரியாதை வரப்போகுது. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்கள்ட்ட இருந்தெல்லாமே ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எங்கடா போச்சு, நமக்கு லக்கே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ அதுக்கு உங்களுக்கு சிவன் வழி காட்டுறாரு, ஓகேவா? ஸோ மேரேஜ் ரிலேட்டடாக மேபி லக் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம், குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடாக வர்றாங்க, பார்க்குறாங்க, ஆனால் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அப்படின்னு ஒரு இமோஷ்னலாக இருந்திருக்கலாம். நானும் எவ்வளவோ எஃபர்ட் போட தான் செய்கிறேன் அப்படின்னு. பட் அது எல்லாமே மாறுது. உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடாக குட் நியூஸ் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ மெச்சூர் விமன் நீங்கள் பார்க்கும்போது சம்வாட் ஒரு மெச்சூர் விமன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி லைக் சிவன் ஒரு பார்வதியை அனுப்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது, ஓகே? ஸோ கடவுள் நேரில் கடவுளாக வரமாட்டாங்க, மனித ரூபத்துலேயும் வரலாம், சரியா? ஸோ மோரோவர் உங்களுக்கு எப்படின்னா டுடே டாரோ ரீடிங்னு பார்க்கும்போது மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், இல்லை இதுவரையும் இருந்திருக்கலாம். பட் ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடிய ஒரு டைப்பாக கூட நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் ஏற்படுது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த டைமில் சிவனுடைய மந்திரம் சொல்லுங்கள். அது சரியாகும் கண்டிப்பாக, ஓகே? என்ன செய்யவே தெரியல, அப்படி ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா ஏற்படுது அப்படின்னா லார்ட் சிவாட்ட சரண்டர் பண்ணிடுங்க, ஓகே? மோரோவர் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மெசேஜ், ஸ்பெஷல் மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இங்கே ஆன்சஸ்டர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஆன்சஸ்டர்ஸோடைய அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய கர்மா, ஐ திங்க் நம்ம ஆன்சஸ்டர்ஸை பற்றி பேசுகிறோம், ஓகே? அது அங்கேருந்து தொடருது, உங்கள் பிளட்டு மூலமாக தொடரும், சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆன்சஸ்டர்ஸில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்றத நோட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தா, இதுவும் நம்ம 26, இங்கேயும் ஒரு 26 தெரியுது, ஓகே? அப்போது 26 ஏஞ்சல் நம்பர், யூ ஆர் கெட்டிங் ஏஞ்சல் நம்பர். அப்போ சிவனுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறையாவே இருக்குது. அவர் உங்களுக்கான இது நீங்கள் தான் உங்களுக்காக எஃபர்ட் போடுறீங்கன்னு நினச்சேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுதான், சிவனே உங்களுக்கு நிறைய எஃபர்ட் போடுறார், ரைட்? ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க பண்ணின புண்ணியமாக இருக்கலாம், உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, சரியா?
அண்ட் நீங்களும் வந்து ஸ்கில்டு டேலண்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 26 என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? லெட் மீ டேக் 1 செகண்ட். 26 ஏஞ்சல் நம்பர். மீனிங் பார்த்துலாம். சரி, நோ இன்டர்நெட். என்னடா அது வரல. 26 வந்து பேலன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் வந்து மேபி உங்களை நம்பாமல் இருக்கலாம். ஸோ உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள் உங்கள் சுச்சுவேஷனை. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்கே பார்க்குறோம். பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிக்கலாம். எதை சரி பண்ணுறது, எதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது. உங்கள் கவனம் வந்து ஒன்றில் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஒன்றில் கம்மியாக இருக்கலாம். ஓகே, மேபி உங்களுடைய இமோஷன்ஸ் ரிலேட்டடாக ஜாஸ்தியாக இருக்கலாம், கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய கவனம் கம்மியாக இருக்கலாம். இதை வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், 25 26 எல்லாம் இருக்குது. 3 6 பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரேட் ஆஃப் ஃபார்ச்சூன், நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, நல்லா வந்து முன்னுக்கு வர முடியும். ஸோ பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணும்போது, அதாவது கரியர் ரிலேட்டடாக படிக்கும்போது படிக்க மட்டும் செய்கிறது, சரியா? ஒர்க் பண்ணும்போது அதில் கவனமாக எவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக ஜாபுக்கு போகிறோமா, அந்த வேலையை போய் எவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக செய்கிறோமோ அப்படி செய்யும்போது நமக்கான ரெஸ்பெக்ட் வந்து தனி, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் சில பேருக்கு என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால யூ ஷுட் பி கேர்ஃபுல், சரியா? தேர்ட் பர்சன் வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு உங்களை குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இங்கே தேர்ட் பர்சன் நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. அதால் இமோஷ்னல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நீங்கள் எஃபோர்ட் போடுங்க, இது சரியா இது தப்பா அப்படின்றத. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு தியானம் பண்ணிங்கன்னா அந்த இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ என்ன முக்கியமான இங்கே விஷயம் அப்படின்னா, தேர்ட் பர்சன் யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இல்லை எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்படிலாம் நீங்கள் எந்த கற்பனைக்கும் போக வேண்டாம். அவங்க அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. கரெக்டாகவே சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச மட்டும் செய்கிறாங்களா, யூ திங்க் அபவுட் இட். ஓகேவா? அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து சிவன் கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி கூட தெரியுது, சரியா? ஸோ உங்களை நீங்களே கேட்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம், அதுதான் இந்த 26 வந்து சொல்லுது, சரியா? எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஸோ சில பேருக்கு வந்து உங்களுடைய பிரேக்கப் சுச்சுவேஷன் ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கலாம். 26 மீனிங் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சில பேருக்கு இருக்கலாம், சரியா? ரொம்ப ஹார்டாக இருக்கலாம், அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் உங்களால் வர முடியும், ரைட்? ஸோ சில பேர் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு அதாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கலாம். சில பர்சன்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்காம இருக்கலாம், இல்லையா? ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களானே தெரியாது. பேசுவாங்க, அப்புறம் 10 நாள் பேச மாட்டாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. இஸ்ன்ட் இட்? என்ன அவங்க மைண்டில் ஓடுதுன்னே தெரியாது. ஓகே, பேசுவோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனால் யோசிங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நமக்கு தேவையா? ஆரம்பத்துலேயே வந்து வேண்டாம்னு நினச்சிட்டோம்னா வேண்டாம், இல்லை வேணும்னு நினச்சா வேணும். எல்லாமே வந்து நம்மளுடைய மனசு தான் காரணம். ஓகேவா? ஸோ யார் எது சொன்னாலும் அது அப்படியே நம்புறது தான் பல பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு அடித்தளமாக இருக்குது. ஓகே, ஸோ எந்த பார்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்றத பார்க்க சொல்கிறாரு சிவன் வந்து. உங்களுக்கு எந்த பார்ட்டில் போனால் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்குமோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை வந்து அவர் தருவார், சரியா? ஸோ ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அதுவே வந்து ஒரு குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அதுவே வந்து பெரிய ஒரு கிரேட் ஃபார்ச்சுனாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு நீங்களே வந்து பயங்கரமாக வந்து ஒரு ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்க போகிறீங்க. உங்களுடைய கரியரில் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறீங்க. சரியா? அட் த சேம் டைம் இமோஷன்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு தாய்மை உணர்வு இருக்கும், ஒரு இன்ட்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய ப்ரப்போசல்ஸ் எல்லாம் உங்களை தேடி தானாகவே வரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய குழப்பங்கள் தீரும். உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சக்ஸஸை நோக்கி போகக்கூடிய ஒரு நாளாமையும். வாவ், சன் மூன் அந்த குழப்பத்திலேருந்து ஒரு கிரேட் ஃபார்ச்சூன் விடுபட்டு ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு காட்டுவாங்க. அண்டு பேபி வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது அதில். ஓகே, ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும், சக்ஸஸ், வெற்றிகரமாக முடிப்பீங்க. ஹை ஹானர் இருக்குது, நீங்கள் வந்து அதை முடித்ததுக்கான ஒரு ரெகக்னேஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஓகே, மேபி சில பேருக்கு நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இமோஷ்னலாக லவ் ரிலேட்டடாக சம் வாட் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியலாகவும் அதர் விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வெற்றிகரமாக வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூடோடு இருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, அதான் ஒன் சைடே மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் நம்ம வந்து எல்லா சைடும் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ சில பேருக்கு உங்களுடைய மேரேஜ் லைஃப் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஆல்ரெடி மேரிட் ஆனவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? வா, எல்லாமே பாசிட்டிவ், ரைட்? டெத்தை பார்த்து பயந்துட வேண்டாம். இது வரைக்கும் பட்ட கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்கை வந்து கொடுக்க போகிறாங்க. ஈவன் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் மூலமாகவும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து வருது. ஓகே, ஸோ ஐ ஹோப் கைடன்ஸ் வேணுமா? 1 செகண்ட். ஏஞ்சல் கைடன்ஸ் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். கைடன்ஸ் எப்போவுமே ரொம்ப முக்கியம் நம்ம லைஃபுக்கு. ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? சிவன் அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறார்? 4 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் புதிய விஷயங்கள் நிறைய தராங்க, அதை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பீப்புள் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் வந்து கவனிக்கணும், நீங்கள் தான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. யூ ப்ளீஸ் நோட்டீஸ் தோஸ் ஆஃபர்ஸ். ஓகேவா? ரைட்? டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அண்ட் உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து சேரும். சரியா? ஓகே, ஃபைன். 2 ஆஃப் கப்ஸ். ஒரு செல்ஃப் லவ் இருக்கலாம், செல்ஃப் கேர் இருக்கலாம். உங்களுக்கு சில பேர் வந்து உங்களுடைய சோல்மேட்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னுமே வந்து டீப்பன் ஆகலாம். இங்கே மேரேஜ் பார்க்குறதுனால ஐ மீன் இங்கே வந்து எப்படின்னா, சில பேர் சப்போஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மேரேஜ் லெவலுக்கு உங்களுடைய அடுத்த லெவல் போகும். சரியா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது அப்படின்ற மெசேஜ் தான் இங்கே கிடைக்குது. ஸோ கைடன்ஸாக கேட்டோம், நமக்கு இங்கே ஒரு கைடன்ஸும் ஒரு பிளெஸ்ஸிங்கும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஃப்ரம் சிவன். ஸோ ஒரு கைடன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கவனிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பிளெஸ்ஸிங் வந்து என்ன இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்பை வந்து, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஜாப், நியூ லைஃப், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது வந்து இங்கே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.